கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நியாய விலைக் கடைகளிலிருந்து ரேஷன் அரிசிகள் லாரியில் கடத்தப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கடத்தலுக்கு உறுதுணையாக இருக்கும் ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாமக சார்பில் நடத்தப்பட்ட செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதாசிவம் கலந்து கொண்ட நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் மற்றும் பொதுமக்களிடம் கட்சியின் நோக்கங்களை கொண்டு செல்லும் வழிமுறைகள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் சாலையோரம் கிடந்த 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. இதையடுத்து உரிமையாளரிடம் நகைகள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இளைஞர்களுக்கு வெகுமதி வழங்கி பாராட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் அனைத்து பொதுமக்களுக்காக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி பேகம்பூரில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஷேக் பரீத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 6 மற்றும் 13 கிலோ எடை கொண்ட ராட்சத காளான்கள் முளைத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் என்ற எழுத்துடன் கூடிய ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த போஸ்டரில் நிலம் பதிவு செய்வதற்காக 1 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கோரப்படுவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ரயிலில் ஏற முற்பட்டு நடைமேடைக்குள் சிக்கிய இளைஞரை ரயில்வே போலீசார் துரிதமாக செயல்பட்டு மீட்ட காட்சிகள் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து மீட்கப்பட்ட இளைஞருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கிய நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் குவிந்துள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்கும் விதமாக அவர்கள் கொண்டுவரும் பிளாஸ்டிக் பொருட்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வண்டலூர் படப்பை நெடுஞ்சாலையில் கையில் வெட்டுக்கத்தியுடன் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய நபரை போலீசார் பிடித்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும், மதுபோதையில் சுற்றித் திரிந்ததும் தெரியவந்ததை அடுத்து அவரிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். சென்னை குரோம்பேட்டை அருகே முட்புதரில் அழுகிய நிலையில் மனித தலை மற்றும் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 65 வயதான மூர்த்தி என்பவர் குடும்ப பிரச்சனையால் மது அருந்திவிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. மயிலாடுதுறையில் 8ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய உடற்கல்வி ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பின்னர் ஆசிரியர் சாம்சன் பிரபாகரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மகளிர் போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் கேரளாவை சேர்ந்த 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழைநீர் வெளியேறாமல் இருப்பதால் நோய் தொற்றும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குடியிருப்பு பகுதிக்குள் வருவதால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரி அருகே கிருஷ்ணா கால்வாயில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது 22 வயதான யாசிக் என்பவர் தவறி விழுந்து மாயமானார். இதையடுத்து நீருக்குள் மூழ்கி மாயமானவரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த புது ஆயக்குடியில் அமைந்துள்ள பாண்டியர்கள் கால சோழீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது.
இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.